இந்த ஆட்டோ, பைக் டாக்ஸி இது 2க்கும் ஒரு மோதல் தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு வருது. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நாங்க ஆட்டோ ஓட்டுநரு. நீங்க இந்த மோதல்னு சொல்றதே தவறு. இப்ப இந்த தொழில் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தோனயுமே ஆட்டோவுக்கு வரலாம். இந்த தொழிலே ஒரு ஆட்டோ தொழிலுங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது. நாங்க கைவண்டி இழுத்து, அது ரிக்ஷாவா மாறி, இன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷாவா மாறியிருக்கு. இந்த இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த காலகட்டம் இவ்வளோ தூர பயணத்தில, எங்களுக்கு அரசு ஒரு முறைப்படுத்தியிருக்கு. இப்படி நீங்க இப்படி வண்டி வச்சிருக்கணும். இத்தனை ஆண்டுக்கு ஒரு வாட்டி எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணும். எல்லாமே இப்படி வச்சிருக்கணும்ன்ட்டு இருக்கு. ஒரு கட்டணமும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டணம் பற்றாக்குறை எங்களுக்கு இருக்கு. கடந்த 11 ஆண்டா இந்த கட்டணம் உயர்த்தாமலே இருக்கு. நாம அதுக்கான முயற்சிகள், அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறது, இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்ப உருவாக்கல. அப்ப ஒரு முறைகேடா ஒண்ணு தொடங்குது. அது தொடக்கத்தோட முதல் நாள்லயே இப்ப யாருக்குமே அது தெரியாது. தொடக்கத்தில முதல் நாள்ல யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி, அந்த அந்த சமூக வலைத்தளத்தில ஒரு செயலியில தான் அத பயன்படுத்துறாங்க. இந்த பைக் டாக்ஸிங்கிறத. அப்ப நாம அரசுக்கு எடுத்து சொல்றோம் மொத. இது மாரி நீங்க இத முறைப்படுத்துங்க. இது எங்க தொழிலுக்கு ஒரு ஆபத்தான இத கொண்டுட்டு வருது. 2வது பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடையாது. இதனால சில சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் மொதற்கொண்டு அந்த போகும்போதே பாதிக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் அத வேணாங்கிறோம். நாங்க முறைப்படுத்தி, நாங்க எங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்கு. எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. நாங்க வேற ஒரு செயலிகள்ல ஓட்டுனா கூட சரியா இருக்கு. இது ஒரு பிரச்சனை. 2வதா பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுநர் கூடுதலா கட்டணம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல 8,00,00,000 பேர் இருக்காங்க மக்கள். இந்த 8,00,00,000 மக்கள்ட்டயும் ஆட்டோ ஓட்டுநர் இப்போ ஒரு 2,00,00,000 பேர் உதாரணத்துக்கு ஆட்டோவ பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2,00,00,000 பேர்ட்டயும் ஒவ்வொரு ஆள்ட்டயா எங்களுக்கு 10 ஆண்டா ஆட்டோ கட்டணம் உயரலன்னு நாங்க சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்ப அரசுகிட்ட நம்ம கோரிக்கை வைக்கும்போதே இந்த மீட்டர் கட்டணத்த உயர்த்திட்டோம் அப்படின்னா, எங்களுக்கும் இந்த வாடிக்கையாளருக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இப்ப வேலையே கிடையாது. ஏன்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு மீட்டர் செட்டப்குள்ளர பொதுமக்கள பழக்கப்படுத்திட்டாங்க. பழக்கப்படுத்திட்டனால இப்ப அரசு 2013 தொடக்கத்தில 2013 தொடக்கம் 14ஓட 2013ஓட கடைசி 14 தொடக்கத்தில மீட்டர் கட்டணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது 1.8க்கு ரூ. 25 கிலோமீட்டருக்கு ரூ. 12 வைக்கிறாங்க. இன்னைக்கு 11 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 11 ஆண்டுல இந்த ஆட்டோ சம்பந்தமா உள்ள எரிபொருள், அதோட உதிரி பாகங்கள் எல்லாமே விலை உயர்ந்துருச்சு. ஆனா இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் மட்டும் உயரல. இது இல்லாம இந்த பொதுமக்களா தான் நாங்களும். ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கோம். இத தாண்டி நம்ம வீட்டுக்கு போகையில பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இந்த மத்த குடும்பங்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய பொருள் விலை உயர்ந்திருக்கோ, அதெல்லாம் ஆட்டோக்காரங்களுக்கு இருக்கு. இப்ப ஆட்டோ ஓட்டுறோங்கிறனால எங்களுக்கு அரிசி, பருப்பு விலை கம்மியாவோ, இல்ல வீட்டு வாடகை கம்மியாவோ இருக்குமானா இருக்காது. இந்த 10 வருஷத்துல எல்லாருக்கும் நீதிபதிகள் சம்பளம் உயர்ந்துருச்சு. நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினரோட சம்பளம் உயர்ந்துருச்சு. தூய்மை பணியாளர்கள் சம்பளம் கூட உயர்ந்துருச்சு. இதுல யாருக்காவது சம்பளம் உயரணும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த இந்த யூடியூபர்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, உலகத்த பாதி ஆள்றதே இந்த சோசியல் மீடியா தான் உலகத்தை ஆளுது. அதுல கருத்து உருவாக்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பண்ணுது. அப்ப இங்க வேலை குடுக்க இந்த அரசுக்கு வக்கு இல்ல. இந்த இளைஞர்களுக்கு வேலை குடுக்க வக்கு இல்ல. அப்ப இது என்ன சொன்னா, இந்த இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களே, ஏன் மொத நாளே அத நீங்க தடுக்கல? மொத நாள் சண்டை வரும்போது நீங்க என்னன்னு கேட்டா தடுத்துருக்கலாம். அப்ப இந்த தொழில் முறையா இருந்திருக்கும். 2வது இந்த வாடிக்கையாளர்களுக்கும் நமக்கும் உள்ள மோதல் போக்கு என்னன்னா, இந்த கட்டண முறை. கட்டணத்துக்கு மட்டும் கடந்த 7 ஆண்டா நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடியே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அ 1½ கிலோமீட்டருக்கு 40, கிலோமீட்டருக்கு 18ன்னு அரசுக்கு பரிந்துரை பண்ணது கூட அப்படியே கடப்புலயே போட்டு வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அத உயர்த்தல. இப்ப இதெல்லாம் உயர்த்திட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல வழிகள் இருக்கு. என்னென்ன வழி இருக்கு? அவங்க மருந்து பொருள் குடுக்கலாம், உணவு பொருள் குடுக்கலாம், மத்தபடி இந்த பார்சல்ல வர கொரியர் பொருள் குடுக்கலாம். இந்த பைக்ல அவங்க பொழைக்கிறதுக்கான வழிகள் நெறைய இருக்கு. ஆனா ஆட்டோ ஓட்டுற எங்களுக்கு
பொதுமக்களை ஏற்றி இறக்குறது தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே நம்ம அதில் செய்ய முடியாது. ஒரு பார்சல் பயன்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அது ஆட்கள் வர்றதுக்கு மட்டுமே பயன்பாட்டுக்கு உள்ளது. இது சம்மந்தமா எதுவும் மனு மனு எதுவும் குடுத்துருக்கீங்களா? இல்ல எப்படி எதுவும்? இது வந்து இந்த நீங்க வந்து கேட்குறது வந்து ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வுக்காக கேட்குறீங்க இல்லையா? ஆமா, ஆமா. அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 7 வருஷமாவே இந்த போராட்டம் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலேருந்தே போராட்டம் இருக்கு. திமுக ஆட்சி காலத்திலேயும் 3 முறை நம்ம இத வந்து போராடியிருக்கோம். எல்லா தொழிற்சங்கங்களும் போராடுது. இப்ப போன 9ஆம் தேதி 9, 12, 24 டிசம்பர் மாசத்துல நாம் தமிழர் தொழிற்சங்கம் சார்புல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க திருச்சி மாவட்ட ஆட்சியர்ட்ட வந்துட்டு மனு குடுத்துருக்கோம். இந்த மனுல வந்து 2 கோரிக்கை வந்து பிரதானமான கோரிக்கை. அதுல வந்து நாங்க வருஷத்த கணக்கு பண்றோம். இப்ப இந்த 11 ஆண்டு ஆச்சு. ஆண்டுக்கு ரூ. 1 அப்படின்னு வச்சிருந்தா கூட, இப்ப ஜனவரி 1 ஆனா ஆட்டோ மீட்டர் கட்டணத்துல ரூ. 1 உயர்ந்திருக்கும். அப்படின்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ரூ. 24 வரணும். மீட்டர் ஆட்டோ கட்டணம் வந்து ரூ. 24 இருக்கணும். ரூ. 24 இருந்து மீட்டரை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு 2 விதமான மீட்டர் வேணும். ஒன்று வந்து இந்த டிஜிட்டலைஸாக பயன்படுத்துகிற மாதிரி இந்த மற்ற நிறுவனங்கள்லாம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் செயலி வச்சுருக்கு இல்லையா? இந்த கேரளாவில் கூட கேரளா சவாரின்னு ஒரு செயலி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு செயலி கொடுக்கணும். செயலியும் இருக்கணும். அதே மாதிரி ரோட்டில் வரவங்க பயன்படுத்தினா நம்ம பழைய அந்த மீட்ரு இன்னும் வண்டியிலே தான் இருக்குது. அந்த மீட்டரையும் வந்து இந்த அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரோட்டில் போகிறவங்களும் பயன்படுத்திக்கலாம், புக் பண்ணுறவங்களும் பயன்படுத்திக்கலாம், எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்திக்க முடியும். இது ஒரு பிரதானமான கோரிக்கை. அந்த கோரிக்கையில் ரேட்டு வந்து என்னவா இருக்குன்னா 1.5 கிலோமீட்டருக்கு 60, கிலோமீட்டருக்கு ரூ. 24 கேட்குறோம். இது வந்து இப்போ உயர்த்தும் போது மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் தெரியும். இப்போ எங்களுக்கு உயர்த்தணும் அப்படின்னா இந்த அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா நுகர்வோரை கூப்பிடுது, இங்கிட்டு தொழிற்சங்கங்களை கூப்பிடுது, பல பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதையும் கடப்பில் போடுது. இப்போ மின் கட்டணத்தை 3 வாட்டி உயர்த்தும் போது நுகர்வோர்கிட்ட கேட்டிங்கன்னா உயர்த்த விடுவாங்களா? சொத்து வரியை 3 வாட்டி உயர்த்திருக்காங்க. அதை உயர்த்தணும்னு கேட்டால் பொதுமக்கள் எந்த விலைவாசிக்காவது பொதுமக்கள் விலையை உயர்த்துங்க, எங்களுக்கு அது நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்படி இதையும் வந்து யாரும் சொல்ல போகிறதில்ல. இதுக்கு மட்டும் ஏன் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? சரி, பேச்சுவார்த்தை நடத்தினையாவது உயர்த்தினீங்களான்னா இல்லை, கடப்பிலே போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ இதை நீங்கள் உயர்த்திட்டா எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. நாங்கள் கேட்ட விலை எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கா நிம்மதியாக இருப்போம். யாருக்கும் எந்த பொதுமக்களுக்கும் நமக்கும் இடையூறு இருக்காது. 10 நாளில் எல்லாருமே பழகிடுவாங்க. இதுதான்ப்பா ஆட்டோமீட்டர், ஆட்டோவில் போனால் இவ்வளோ தேவைப்படும்னு வந்துடுவாங்க. ஏன்னா எவ்வளோ இருந்துச்சு மின் கட்டணம், எவ்வளோ இருந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூ. 400 கட்டின வீடு இன்றைக்கி ரூ. 800 கட்டுது. இப்படி பல மாதிரியாக எல்லா விலைவாசியும் உயர்ந்து எல்லா அத்தியாவசிய பொருளுமே மாறிடுச்சு. அடுத்ததாக பிரதான கோரிக்கையாக பைக் டாக்ஸியை வந்து தடை பண்ணணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒன்று அதை தடை பண்ணணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை நிறையா இருக்குது. அவங்கள நீங்கள் இந்த வேலைக்கு ஒதுக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருள்லாம் கொண்டு போனால் உணவுப் பொருள்களை கொண்டு போய்ட்டுருங்க. நீங்கள் நிறைய இடத்துல சமூக வலைதளங்களில் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் வந்து இந்த பைக் டாக்ஸியில் வரவங்கள பிடிச்சி வம்பிழுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, ரொம்ப காலமாக ஒருத்தன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவன்ட்ட திடீர்னு அவன் சம்பாதிக்கிறத பிடுங்குனா நீ மீட்டர் கட்டணமும் உயர்த்த மாட்டேன், இங்கிட்டு என் தொழிலை பாதிக்கிற மாதிரி இன்னொன்னையும் கொண்டு வருவேன். அப்போ அரசுக்கு வந்து எவன் எப்படி போனால் என்னான்ட்டு மக்கள் அரசியலே பண்ணாமல் தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியலே பண்ணிக்கிறதா மக்கள் அரசியல் எப்போ தான் பண்ணுவீங்க? இப்போ இந்த இளைஞர்களுக்கு சரியான வேலை கொடுக்க அவங்களுக்கு வந்து இது இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மத்திய அரசு மேலே குறை சொல்கிறாங்க. இது வந்து மத்திய அரசோட திட்டம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பல மாநிலங்களில் பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டாங்க. அவங்க பொதுமக்களை தான் அவங்க பார்க்குறாங்க. எந்த பிற நிறையா கிட்டத்தட்ட 4 மாவட்டம், புருணை இந்த மாதிரி சில மாவட்டங்கள்லாம் இது மாநிலங்கள்லாம் வந்து இந்த பைக் டாக்ஸியை முழுக்க தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கோ இதெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இதனால் வந்து பல என்ன சொல்கிறது, பல சிக்கல்கள்லாம் வருது, சமூக சீர்கேடு ஏற்படுது அப்படிங்கிறனால தடை பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்களை வச்சு கருத்து உருவாக்கம் பண்ணுறாங்க. இதுவும் சரிதான், இதை வந்து எதிர்க்கக்கூடாது, இதை எதிர்த்தால் வந்து இது வந்து ஆட்டோ ஓட்டுநர்களோட இதுதான், அவங்க எங்கே மீட்ரு போட்டு ஓட்டுறாங்க, நாங்கள் எங்கே மீட்ரு போட்டு ஓட்டலன்னு யார்கிட்ட சொல்லுவோம்? எங்களுக்கு மீட்ரு கட்டணத்தை உயர்த்துங்க, நாங்கள் பாட்டுக்கு அழகாக மீட்ரு போட்டு ஓட்டுறோம். எங்களோட கோரிக்கையே இதுதான், இவ்வளோதான். இது தொடர்ச்சியாக வந்து நிறையா சங்கங்கள் போராடி இருக்குது. இப்போ நாளைக்குன்னு போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த வாட்டி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தான் இருக்குது. இந்த வாட்டி மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாலும் நாங்கள் கூட மனு கொடுக்கையில் சொன்னோம், நீங்கள் வாக்கு கேட்டே வர முடியாது, கடுமையான எதிர்ப்பை சந்திப்பீங்க. நாம் தமிழர் தொழிற்சங்கம் வந்து கடுமையாக எல்லா இடத்துலையும்
எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும்னா நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் கூட சொன்னோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, வேறு வழி இல்லை. இப்போ இந்த இடத்துல எந்த அரசாங்கம் இருந்தாலும் தான் சொல்லுவோம். அதிமுக இருந்தாலும் இதை தான் சொல்ல போகிறோம். திமுக மேலே ஒரு வன்மம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக இருந்தாலும் வேறு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும், ஏன்னா எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்கோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். இப்போ அந்த விதத்தில் வந்து நாங்கள் இந்த வாட்டி இந்த மீட்டர் கட்டண கோரிக்கையை உயர்த்தி வழங்கலை அப்படின்னா அது கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை பாதிக்காமல் அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை இந்த அரசாங்கமே பண்ணணும். இதுதான் ஆட்டோ ஓட்டுநரோட கோரிக்கை. நன்றி. ஓகே. நன்றி.